நீ சொன்ன அவசரத்துல நான் முடிவு பாடினேன், முடிச்சுட்டேன். அந்த சந்தோஷத்திலேயே போயிருக்கேன். என்ன பாடினேன், என்ன வார்த்தை சொன்னீங்கிறது எனக்கு தெரியாது. யுக்தம் அனந்தரம் உவாசவதரும் வாக்கியம் தன்சாரம் பிரம்ம ராட்சசா. ராட்சசானம் பாடுவான் காரணத்துடன் சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். கொஞ்சமா ராட்சசன் திருத்தலாங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். எங்கேயாவது பிரம்மராட்சசனா இருக்குமா? ஒருத்தனை பிரம்மராட்சசன் முடிச்சிருந்தோன்னு படாத அவஸ்தப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்தா போகணுங்களா? எத்தனை குருமார்கள், எத்தனை சாமியார்கள் வாழ்ந்தெல்லாம் போய் இந்த ராட்சம் பிடிச்சது, ராட்சம் பிடிச்சது, பிரம்மராட்சம் பிடிச்சதுன்னு ஏகப்பட்ட இந்த வலதை இந்த கையை விட்டாவே ஒரே ஒரே கையை தான் போகும். அவன் ஒரு இடமே கட்டில பிரம்மராட்சத்தை இறங்கி வந்து அத்தமாத்திரம் துமே தேகி புண்ணியம் கீதஸ்ய பலம் ததோ முக்ஷ்யாமி கல்யாண வக்ஷதாஸ்மாத் விபீஷணாத். கீதபலமெல்லாம் தராவிலும் கீத பலத்தில் பாதியாகிலும் தந்து பயங்கரமான பக்ஷணத்தில் நீண்டு தப்பி போகலாதோ. ஆனவாவனே என்று சொன்னான். நீ இதிலிருந்து தப்பி போகிறாரே, ஏதாவது பலனை கொடுத்துட்டு என்னை இதிலிருந்து விதித்து நீ விழுத்து போகிறதா அப்படி கேட்க. பிரம்மரக்ஷோ வசத்பாரம் பாரகம் சிதப்ருதாக வாணி லக்ஷணாம் சமாதாய பிரம்மராட்சசமுப்ரகீத். பிரம்மராட்சசின் வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் இதாக ஒரு வார்த்தை சொன்னான். பக்ஷியாமீதி சம்ஸ்ருத்ய கீதமண்ய கிருச்சசி. என்னுடைய சரீரத்தை பக்ஷிக்க கடவேனேன் என்று அறுதியிட்டு நீ கீதார்த்த வளத்தை கேட்கின்றாயே, அதுவும் தருவதில்லை என்று உறுதித்தான். ஸ்வபாவஸ்ய வசத்ரத்வா பிரம்மரக்ஷோ வயாவகம் உபாசமதுரம் வாக்யம் ஸ்வபாவம் சம்சிதப்ருதः. ஏகயாமஸ்ய மே தேஹி புண்ணியம் கீதஸ்ய யத்பலம் ததோ யாஸ்யசி கல்யாண சங்கமம் புத்திரதாரயே. அனந்தரம் தூரருத்தியனமாய் பிரம்மராட்சசனுமாய் அம்பாளுமானை பார்த்து ஒரு யாமத்தில் பாடின பாட்டின் பலவாயிலும் தந்து உன் புத்திரதாராதிகளோடு கூட கடவாய் என்று நம்மளால் கெஞ்சலாம். ஒரு பிரம்மராட்சசன் கெஞ்சது ஒரு மனுஷன். நீ எதையாவது பற்றி என்னையும் அப்புறம் நீ புத்தத்தோட சௌக்கியமா இருக்கு அப்படின்னா அது இவனுக்கு அனுகிரகம் பண்றதுங்கிற லெவலில் போயிடும். சத்வாராட்சசவாக் ஸ்வாத்யானி சன்னாரோ கீதலாசகா உபாசமதுரம் வாக்கியம் ராட்சசம் சிருதநிச்சயா. இப்படி சொன்ன ராட்சசின் வார்த்தையை கேட்டு திருடபுதனாய் தீரனுமாய் இருக்கின்ற அப்பாடுவானும் ராட்சசை வார்த்தை இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். நயாமஸ்ய பலம் தத்யாம் பிரம்மரக்ஷத்தவிச்சிதம் விபஸ்ய சோடிதம் மக்யம் யத்வயா பூர்வபாஷிதம். பாராயட்சசே, ஒரு யாமத்தில் பாடின பலமும் தருவதில்லை. என்னிடத்தில் பாட்டுக்கு போடி ராகம் உண்டாய் இருக்கிற என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணும் மத்தனை போக்கி நான் பாடல் பலம் தருவதில்லை என்று அலட்சியம் செய்கிறான் பாடுவான். ஸ்வபாவஸ்ய வசத்ரத்வாராட்சசம் விசிதாசனஹ சத்யவந்தம் குணக்யம் சச்சண்டாலாம் இதமப்ரவீத். இப்படி நம்பாழ்வான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் உயிரை மாறிக் கொடுத்தும் சத்தியம் தப்பாமல் நிற்கின்றவனாகினாலே, பிராணனை காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவனாகினாலே இவன் சர்வத்தினுடைய வைஷமியத்தை அறியும் என்றதை அறுதியிட்டு பிரம்மராட்சசன் அம்பாழ்வானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். அம்பாழ்வானை பார்த்து ரட்சதை பிரம்மராட்சசன் சரி ஒரு பெரிய நம்மளுடைய வர்த்தாந்தம் ஃபுல்லாவே ஒரு தெரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஏகம் கீதஸ்ய மே தேவி யத்வயா வித்வசம்சதி நிக்ரகாம் தாரயாத் பார்த்தைதேன கீதபலேன மாம் ஏவம் உத்பாவதந்தால் ராட்சச சரணம் கதாஹ. பாராய் மகானுபாவனே, இன்று விஷ்ணு சந்ததியிலே பாடின பாட்டில் ஒரு பாட்டின் பலத்தையாகியும் கொடுத்து என்னை இந்த ராட்சச நம்பத்தில் என்று உத்தரிப்பக்க வேண்டும் என்று சொல்லி ராட்சசன் அப்பாடுவானின் சரணம் புகுந்தது. இதுக்கெல்லாம் வியாக்கியானம் உண்டு. ஒரு விசால் ஒரு
பிரம்மராட்சஸ் பிடிச்சிருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுலேருந்து கைட்டுக்கிறதுக்கு பல சாமியார்கள் இருப்பாங்க. இப்ப அந்த பிரம்மராட்சசு இந்த அம்பாழ்வாழ்கிட்டேருந்து விடுபடுறதுக்கு அந்த ஜென்மத்திலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு கேட்டது. இதுதான் நமக்கு பிராமணியம். உடனே நம்ம வந்து எல்லா சாமியாரையும் தேடி போய் இவரை பண்ணாலும் தான் இருக்கான், பிரெயினே எஃபெக்ட் ஆகிட்டு ஏதோ ஒரு வந்து பிடிச்சிருக்குலாம் சொல்லாத பிரித்தனாய் நம்ம பெருமாளை பிடிச்சிட்டோம்னா எது நம்ம பிடிச்சிருக்கோ அது நம்ம விட்டு கைட்டு ஓடிடும். இதுதான் இதனுடைய இது வந்து பிராமணியம். வாக்கியானி சுபாக சம்சித பிரதாக உபாசமதுரம் வாக்கியம் ராட்சசம் விசிதாசனம். இப்படி வெகுவிதமாக பிரார்த்தித்து சொன்ன ரட்சசின் வார்த்தைகளை கேட்டு சத்திய பிரதிஜனான நம்பாடுவான் கேட்டு ரட்சதை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான். கிம்பயா துஷ்கிருதம் கர்ம கிருதபூர்வம் து ராட்சசாம் கர்மணோ யஸ்ய தோஷேன ராட்சசிம் யோனிமாஸ்ரிதாः. இப்படி சரணாகதனான ரட்சதை பார்த்து ராட்சச யோனியில் பிறக்கைக்கு என்ன பாவத்தை பண்ணினாய்? பிரம்மராட்சசனை பார்த்து ஒரு சாதாரண மனுஷன் கேட்கிற ஒரு பாமானி எப்படி இருக்க? நீ இப்படி பிரம்மராட்சசனா அவர்களுக்கு என்ன பாவம் பண்ணின? இவன் பாவத்தை எல்லாம் சொல்லி அதை சேர்ந்து விடுவித்துக் கொண்டது. இப்ப நீ என்ன பாவம் பண்ணினான்னு இவனுக்கு எவ்வளவு அந்த தைரியத்தை பெருமான் கொடுத்தான். இதெல்லாம் ஒரு தாற்பயம். ஏதோ கதை சொன்னோம், ஏதோ ஸ்லோகம் சொன்னோம், அம்பாழ்வான் தரித்திர படிச்சோம், அம்பாழ்வான் தரித்திர படிச்சனால கண்டிப்பா எனக்கு மோட்சம் உண்டு, இதெல்லாம் உண்டு. என்ன தாற்பயம்? இவன் சத்தியம் பண்ணி போனா இப்ப அந்த ராட்சசு நான் எந்த யோனியில பிறந்தா இந்த மாதிரி ராட்சசனா வந்திருப்பேன் அப்படின்னு அது கதையை இப்ப சொல்றது. ஏவமுக்தஸ்துபாகேன பூர்வபுத்தமனுஷ்மன் ராட்சச சரணம் கிருத்வா பாகவிதமப்ரவீத். நம்பாழ்வான் கேட்கப்பட்டதாய் பூர்வபுத்த ஸ்மரணம் வந்ததனால அந்த ராட்சச சொல்றது நம்பாழ்வானை சரணாகதி பண்ணி ஒரு வார்த்தை சொல்றது. நாம்நாமை சோமதர்மாகம் தரகோ பிரம்மயோனி ஜகா சுத்ரமந்த பரிப்ரட்டோ யுபகர்பண்ய பிரதிச்சிதஹ. வாராய் மகான் பாவனே, பூர்வ ஜன்மத்திலே அந்த ராட்சசு அந்த பிசாசு சொல்றது, பூர்வ ஜன்மத்திலே நாம் சோமசர்மா என்றொரு பிராமணனாய் சரக கோத்ரோத்பவனாய் பிறந்து சுத்ரமந்திர பரிப்ரட்டனாய் யாகம் பண்ண வேண்டும் என்று உபக்கிரமித்தேன் என்று அந்த பிரம்மராட்சச சொல்லித்து. ததோகம் காரையே யஜ்ஞம் லோபமாகோ பிரபீதிதா யஜ்ஞே பிரவர்த்தமானே து சூலதோஷஸ்தய ஜாயதஹ. அர்த்தலோக மோகத்தினாலே யஜ்ஞம் பண்ணினேன், அந்த யஜ்ஞத்திலே மகத்தான சூலதோஷம் உண்டாச்சு. அந்த தோஷத்தினாலே பஞ்சமராத்தேது அசமாப்தே கதாவகம் அகிலத்வாவிதம் கர்ம தத பஞ்சத்வமாகதக. யஜ்ஞம் தொடங்கி 5 நாளான பிற்பாடு யாக சமாப்தி ஆகாமல் இருக்கச் செய்தே நான் மரணமடைந்தேன் என்று காணும் என்று செய்கிறார். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். யஜ்ஞம் பண்ணோம், அந்த மகாபாரன் சந்திரசவரமாங்கிற அந்த யாகம் பண்ணி சூழ்தோஷம் உண்டாச்சு, சரி போயிட்டான்னு சொல்றான். அதனாலே எனக்கு பிரம்மராட்சசம் பிடிச்சதுன்னு சொல்லி இது பிராமணியம். நமக்கு என்ன தெரியுமா? எந்த உற்சவம் பண்ணினாலும், எந்த கிரகத்துல எந்த ஹோமம் பண்ணினாலும் கோச்சு இருக்கும். இது ஒரு பிராமணியம். ராஜ்ல பெரிய ஹோமம் பண்றோம் அப்படின்னா நான் இவ்வளவு செலவழிச்சு பண்றேன், எனக்கு ஈடு இணையா ஆரோப்பம் இல்லை அப்படின்ட்டு வந்தவன் சண்டை போடுறது, இவன் உத்தேசம் பண்ணி வந்தவாறு சண்டை போடுறது, மகத்தான எண்ணங்கள் வந்துருக்கு. இதெல்லாம் ஒரு தோஷம். இது கிரகத்துக்கு, கோவிலுக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு பெரிய பிரம்மோத்சவம் பண்றோம், ஒரு பெரிய பவித்ரோத்சவம் பண்றோம், அத்தியன உற்சவம் பண்றோம், ஒரு 10 நாள் உற்சவம், திருவாரூர் ஆழ்வார் உற்சவங்கள், இந்த மாதிரி வரும்பொழுது வீட்டுல 10 நாள் தான் சண்டை, கோவில்ல அனைவாதி சண்டை வரும். கோபப்படத்தான் செய்யும். அத்தனையும் பொறுத்து கொண்டு பவித்ர உற்சவம், பிரம்மோத்சவம், மற்ற உற்சவங்களோ, 10 நாள் உற்சவங்களோ, சம்பத்சர உற்சவம், எல்லா உற்சவங்களுமே அதையெல்லாம் தாண்டி நாம் அந்த உற்சவத்தை முடித்து விட்டோமானால் அப்படி
அப்படி ஒரு சுலபமான ஒரு புருஷார்த்தம் நமக்கு கிடைக்கிறது. இதுதான் இன்றைய பிராமணியம். ஏன்னா உற்சவம் பண்ணினாலே, கோவில்ல அடையாள உற்சவம் பண்ணினாலே அந்த பிரச்சனை தான். உபயக்காரர்கள், நிர்வாகிகள், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜனங்கள் எல்லோரையும் அனுசரித்து அந்த உற்சவம் பண்ணணும். அந்த மாதிரி உற்சவம் பண்ணும்போது கோபதாரர்கள் அனைவரும் நிறைய இத்தனையும் மீறி அந்த உற்சவங்களை பூர்த்தி பண்ணினோமானால் நமக்கு எந்த தோஷம் இல்லை, கோயிலுக்கு எந்த தோஷம் இல்லை. இதுதான் சூடு தோஷம். அந்த மாதிரி யாகசாலையை வைத்து சோமசர்மாங்கிற யாகம் பண்ணி 5 நாள் கழிச்சு அந்த யாகம் பூர்த்தி ஆகல, நான் செத்து போயிட்டேன். அதனால என்ன ஆச்சுன்னா சூடு தோஷம் உண்டாச்சு. அது யாரையெல்லாம் பீடிக்கும் அப்படின்னு ஒரு நிரந்தரம் எல்லாரையும் போய் பிடிச்சிட்டார். கேட்டவா வந்தவா எல்லாரையும் போய் பிடிச்சிட்டார். பண்ணவனதான் யார் காப்பாற்றி பண்றானோ அவன்தான். ஏன்னா இன்றைய அந்த பிராமணியத்துல என்ன சொல்றதுன்னா, சோமசர்மாங்கிற ஒரு பிராமண சமூகத்திலே பிறந்து பெரிய யஜ்ஞம் பண்ணினேன். அதப்பஞ்சவராத்ரேது அசமாப்தி கிருதாவகம் அக்ருத்வா விக்ரம் கர்ம ததப்பஞ்சத்வம் ஆகதா. யஜ்ஞம் தொடங்கி 5 நாளா நமக்கு சண்டை வந்ததோ என்ன வந்ததோ, யாக சமாப்தி ஆகாமல் இருந்து நான் தரணும். தஸ்ய யஜ்ஞஸ்ய தோஷேன மாதங்க சதியன்மா ஜாதுஸ்மி ராட்சசஸ்தத்ர பிராமணோ பிரம்ம ராட்சசா. அந்த யாக தோஷத்தினாலே நான் பிரம்ம ராட்சசனாக நான் பிறந்திருப்பேன் அப்படின்னு அந்த ராட்சசை ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு சொல்றேன். அப்படின்னா அந்த மனுஷன் எப்பேற்பட்ட தெய்வ கட்டாட்சம் பொருந்தவராக இருக்க முடியாது. ஏவம் து யஜ்ஞதோஷே நவம் பிராப்தமிதம் மம யத்பாது ததா ரட்சஸ்வபாவம் சரணம் ஜதம். இப்படி யஜ்ஞதோஷத்தினாலே இப்படிப்பட்ட ராட்சச சரீரத்தை அடைந்தேன் என்று சொல்லி நம்பாடுவானை சரணம் அடைந்தது. நீங்க கேட்ட முதல் பாகம் ராட்சசத்தை நம்பாடுவான் சரணாகதி பண்ணிட்டான். இப்போ நம்பாடுவான்ட்ட ராட்சசன் சரணாகதி பண்ணான். இதுதான் டைமிங் சொல்றோம் இல்லையா. கஷ்டம் வந்தபோது கஷ்டத்துக்கு நம்ம சரணாகதி பண்றோம். கஷ்டங்கள் போனதுக்கு அப்புறம் அந்த கஷ்டங்கள் நம்மள்ட்ட சரணாகதி பண்றோம். இதுதான் இதனுடைய தாற்பயம். பிரம்மரக்ஷசோ வசஸ்சுத்தாத்மாக சம்சிதப்ருதः பாடமித்ய பிரதிபாத்யம் பிரம்மராட்சச சதோதிதः. நான் விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் பண்ணினா போலே நம்பாடுவானும் சரணாகதுவான ரட்சசருக்கு பாட வேண்டும் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் என்று அருளிச் செய்கிறார். ரட்சச மாதிரியே நம்பாடுவான் இருக்க முடியுமா? நம்பாடுவான் நம்ம மாதிரி. ஏன்னா நம்பாடுவானுக்கு யாராவது ஒரு கஷ்டம்னா உடனே அவன் நல்ல தண்ணி வந்துடும். நம்மள மாதிரி ஒரு அசாமி. அதனால உடனே என்ன பண்ணா, என்மையா மத்சிமம் கீதம் சரம் கைசியம் உத்தமம் பலீன தஸ்ய பத்ரம் தே மோக்ஷயிஸ்யாமி கல்பிஷாத். இன்னைக்கு ராத்திரி எந்த கைசியங்கிற பாசுரத்தையோ எந்த பாட்டை பாடினேனோ அந்த கீத பலத்தினாலே இந்த ராட்சச பிரம்மத்திலிருந்து உன்னை விடுவித்து மோட்சமடைய கடவே மோட்சமடைய கடவுது என்று அபயப்பிரதானம் பண்ணினான். யாருன்னா நம்பாடுவான். நம்பாடுவானுக்கு இந்த புத்தியை கொடுத்து செய்ய சொன்னது பெருமாள். ராட்சசுக்கு நம்பாடுவானை பார்த்த உடனே அவன் மனசு மாறித்துங்கிறது பெருமாள். எல்லாமே பெருமாள். இந்த கதையின் மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கஷ்டத்தை உருவாக்கி அந்த கஷ்டத்தினுடைய நம்பாடுவானுக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்து நம்பாடுவான் மூலியமாக அந்த பிரம்ம ராட்சசனுக்கும் பிரம்ம ராட்சசத்தினுடைய அந்த வடிவத்திலிருந்து விடுபட்டு கொடுப்பதற்கு எல்லாமே பெருமாள் அப்படிங்கிறதா இதோட தாற்பயம். இதான் வராகோ வாச்சம். எஸ்து காயதி பக்யாதை கைசிகம் மம சம்சதி சதாரயதி துர்காணி ஸ்வபாவோ ராட்சசம் யதா. இந்த மாதிரி வைபவத்தை யாவனொருவன்
பக்தியோடு கேட்கின்றானோ விஷ்ணு சன்னதியில துவாதசி என்று இந்த புராணத்தை யார் பகவான் முன்பு யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களெல்லாம் பிரம்ம ரட்சசை உத்தரித்த நம்பாடுவானை போலே. இந்த வார்த்தையை அப்படியே அண்டர்லைன் பண்ண, தன்னை ஆசிரியத்தவர்களை உத்தரிப்பவர் யாருன்னு இன்னையிலேருந்து உடனே தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எப்ப தீரும் 2 வருஷம் சனி, ராகு புத்தி, கேது புத்தி, சூரிய புத்தி ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் இனிமே யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த புத்திக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக தசாநாதனாக பரம திட்டப்பிரத்தனாக இருக்கக்கூடிய பிரபாசத்தை எடுக்கும்போது நமக்கு எந்த புத்தி எந்த தசாநாதம் நமக்கு எந்த முடியும், எந்த கட்டமும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது இந்த வைபவத்திலிருந்து தெரியும். ஏவம் தத்ர பரம் கிருத்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்கிருதः ஏவம் தத்ர பரம் கிருத்ய ராட்சசோ பிரம்ம சம்ஸ்கிருதः ஜாகத்து விமலே வம்சே மம லோகம் சகச்சதி. இப்படி நம்பாடுவான் பக்கலில் வரம் பெற்ற அந்த ராட்சசன் தன் சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே நம்முடைய பக்தனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு வாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று ஆட்சியாரை பார்த்து அருளிச் செய்கிறார். ஸ்வபாகத்சாமி சுத்ரோணி மம சைவோபகாயகா ஸ்ருத்பால் விமலம் கர்ம சப்ரம்மவத் உபாகதா. முன்பு பின்பு நம்பாடுவான் நெடுங்காலம் நம்முடைய வைபவத்தை பாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று அருளிச் செய்கிறார். பல வருஷங்கள் நம்பாடுவான் அதே பிரதேசத்தில் கைங்கரியம் பண்ணாங்கிறது ராமாயணம். நம்பாடுவானுக்கும் மோட்சம் தந்தார், பிரம்ம ரட்சசுக்கும் மோட்சம் தந்தார். ஏதத் கீதபலம் தேவி கௌமுதத் வாதசிம் புனः எஸ்து காயதி சக்திமான் மம லோகம் சகச்சதி. நமக்கு பாடுவான் பெரும் பேர் சொல்லுகின்றோம். பாடுவான் ஏன் பேர் வச்சாரு தெரியுமா? அவனுக்கு பேரே கிடையாது. நம்பாடுவான் மட்டும்தான் அவன் பாடுவானா அப்படின்னா நம்மை பாடுபவன் நம் பாடுவான். யாவன் ஒருவன் பெருமாளை பற்றி பாடுகின்றானோ அனைத்து பேரும் நம்ம பாடுவான். வேறு வேணா வேறு லாச்சிருக்கலாம். பகவானை யார் பாடுகின்றானோ அவன் எல்லோருமே நம் பாடுவான், நம்மை பாடுவான். எப்பேற்பட்ட அழகான அந்த வாக்கியங்கள் தான். நம்பாடுவான் சரித்திரனே ஏதோ நம்பாடுவான் மட்டும் மட்டும் கொடுத்தாருக்கு அவன் போய் பாட்டா நம்மளோட சரித்திரத்தை நமக்கு இல்லையோ அப்படின்னா எல்லோரும் நம்ம பாடுவார். நம்மை பாடுபவர்கள் அப்படின்னா பகவானை பற்றி யார் பாடுவார்களோ அனைத்து பேருமே நம்ம பாடுவார். யாவனொருவன் கார்த்திகை மாசத்து சுக்லபட்ச துவாதசி அன்றைய தினம் நம்முடைய சந்ததி முன்பே வந்து இந்த கைசிகை மகாத்மியத்தை வாசிக்கின்றானோ நல்ல வேலை சொல்லிட்டு யாவனொருவன் கேட்கின்றானோ அவர்களுக்கு சுழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டென்று வலித்திரனை வரவேட்டியை சார்ந்தம் என்னும் வில்லாண்டாம் தன்னை வில்லிபத்தோர் வெற்றுதித்தன் விரும்பியது நல்லாண்டென்று நவின்றுரைப்பார் நமோ நாராயணா என்று அப்பேற்பட்ட பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டை சொல்ற மாதிரி ஏகத் சாமகாயன் நாத்தே என்று சொல்கிறபடியும் நமக்கு பல்லாண்டு வாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணிக்கொண்டு யார் யாரெல்லாம் வந்து ரொம்ப இவ்வளவு மழையிலையும் இவ்வளவு தூரம் வந்து கேட்டு எம்பெருமானுடைய சன்னதியிலே நம்ம உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அந்த நாச்சியாரோடு கூட மாதாதே நித்வசி பகவான் வாசுதேவ பிதாமே ஜாதசோகம் ஜனனீவயோரேக லக்ஷம் தயாயா தத்தோயத்வத் பரிதனயா தேசிகைரப்யதத்வம் கிந்தே பூய பிரியமதி கலப்பேத பத்ராவிமாதி. நாச்சியாரோடு கூட சேர்ந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி அந்த பெருமாளுடைய அவருடைய கீர்த்தனைகளை பாடி இந்த மாதிரி ஒரு பெரிய அருள்செயல் வார்த்தையெல்லாம் கேட்டு பிரதேய ஆர்வத்தில் உண்டான இழைப்பெல்லாம் தீர்த்து இங்கான உப்புமனாய் இருப்பதொரு உபாயை